டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் ஷார்ட்கட். கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இங்கே ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் எத்தனை சின்ன சின்ன முக்கோணம் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த முக்கோணத்தை பாருங்க. இந்த பக்கம் 2 லேயராக பிரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் 2 லேயராக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அடிப்பக்கத்தில் ஒரு பிரிவும் இல்லை. இதே மாதிரி 2 பக்கங்களும் ஒரே அளவு லேயராக பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதில் உள்ள முக்கோணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. சரியாப்பா? எத்தனை லேயராக பிரிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 1 2. இந்த பக்கமும் அதே மாதிரி 1 2 தான். அப்போ எத்தனை லேயராக பிரிக்கப்பட்டிருக்கோ அந்த நம்பரை எழுதி க்யூப் போட்டுறணும். போட்டோம்னா கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தில் எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 க்யூப்னு இருக்குது. 2 × 2 × 2 2 4 4 2 8. மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 8 முக்கோணங்கள் இருக்குது. சரியாப்பா? அதே மாதிரி தான் இந்த கணக்கும். கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இப்போ இந்த பக்கத்தை பார்க்குறோம். எத்தனை லேயராக பிரிஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். 1 2 3. இந்த பக்கத்தை பார்க்குறோம். எத்தனை லேயராக பிரிஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். 1 2 3. அடிப்பக்கத்தை பார்க்குறோம். பிரிவே இல்லை. சரியா? இப்போ 2 பக்கங்களும் ஒரே அளவு லேயராக பிரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பிரிவுகளோட க்யூபு தான் முக்கோணங்களின் எண்ணிக்கை. அப்படி தானப்பா படிச்சிருக்கோம். இப்போ இங்கே 1 2 3. அப்போ 3 க்யூப். எப்படி எழுதணும்? 3 × 3 × 3. 3 9 9 3 27. அப்போ இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 27 முக்கோணங்கள் இருக்கு. சரியா? இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.